வெல்கம் டு அண்ணா சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காளான் பிரியாணி. இது ரொம்ப டேஸ்டா பண்ணக்கூடியது. இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம காளான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரியாணி இலை, ஒரு அனாசிப்பூ, கொஞ்சம் சோம்பு, ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி இலை. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் காஞ்சதும் எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அனாசிப்பூ, பிரியாணி இலை, ஒரு பட்டை இதை போடுங்க. அதுக்கப்புறம் கல்பாசி இலை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போடுங்க. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை அதில் போடுறோம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை அதில் போடுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி அதில் போடுறோம். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா கழுவி அதையும் இதில் போடுறோம். அரிசி போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்குங்க. அரிசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொதித்ததும் நம்ம காளான் அதில் போடுறோம். காளான் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்தோடனே விசில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தவுடனே 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சுவையான பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.